ஹலோ ஆல், வெல்கம் டு MAWS ஸ்கேம். டிஎம்கேவோட 2021 டு 2026 ஆட்சியில் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேம்ல யார் மாட்டினதுன்னு கேட்டீங்கன்னா அதோட மினிஸ்டர் தான் KN நேரு சார். திருச்சி என்னோட கோட்டை, திருச்சியில் யாருமே நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த MAWS ஸ்கேம், முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுங்க. அதாவது முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட், நம்ம குடிநீர் வாரியம்னு சொல்றோம்ல, அந்த டிபார்ட்மெண்ட் தான். அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 1000 கோடிக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. ஒரு விஷயம் நல்லா நினைச்சு பாருங்க. நீங்க முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டியில ஒரு ஏஇ ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க. அது ஒரு மிகப்பெரிய கனவு உங்களுக்கு. நீங்க இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறீங்க, ஒரு நல்ல காலேஜை படிச்சு முடிச்சுட்டு நல்ல ரேங்கோட நல்ல ஒரு மார்க்கோட நீங்க வெளியே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி, தமிழ்நாடு டிஎன்பிசி கண்டக்ட் பண்ற ஏஇ எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அந்த பொசிஷன்ல போய் ஜம்முன்னு உட்காடுறீங்க. ஜம்முன்னு உட்காரும் போது என்ன நடக்குது, பக்கத்துல இன்னொரு பிரான்ச்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஏஇ ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு பாத்தீங்கன்னா 80 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு ஏஇ பொசிஷன்ல ஜஸ்ட் 2 மாசத்துல உட்கார்ந்துருக்காரு. அதுவும் இல்லாம அவரோட டிகிரியில பாத்தீங்கன்னா நிறைய அரியர் வச்சிருந்திருக்காரு. அதை கிளியர் பண்ணி திக்கி திணறி அந்த டிகிரியை வாங்கிட்டு 80 லட்சம் லஞ்சம் கொடுத்து உட்கார்ந்துருக்காரு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லஞ்சம், கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம்னு சொல்லிட்டு இவரு நம்ம செந்தில் பாலாஜி சாரோட ஸ்கேம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அதை விட மிகவும் மோசமான, மிகவும் நம்ம எல்லாத்துக்கும் அதாவது வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஸ்கேம் தான் KN நேரு சாரோட ஸ்கேம். ஸோ இது ஹைகோர்ட் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே ஆக்ஷன் எடுங்க, எல்லா ப்ரூஃபும் தான் இருக்கேயா, ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானையா அப்படின்னு கேட்கும்போது ஆக்ஷன் எடுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கடைசியா நாங்க திரும்பவும் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தோடனே இந்த கேஸ்ல உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா கடைசியில என்னவோ, அதாவது டிவிகே கவர்மெண்ட் ஆட்சி இன்னைக்கு புதுசா ஒரு சிஎம் உட்காந்து, புதுசா நிறைய மினிஸ்டர்ஸ் உட்காந்துட்டாங்க. இதே மாதிரி KN நேரு சார் அவரோட திருச்சி தொகுதியிலேயே தோத்துட்டாரு. இதுதான் கர்மான்றது. ஒரு பூமராங்கன்னு சொல்லுவாங்க, ஹிஸ்டரி வில் ரிப்பீட்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க பண்ண ஊழல்னால இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய டிஃபீட்டை சந்திச்சிருந்திருக்காங்க. உண்மையாலுமே இந்த KN நேரு சார் யாரு? திருச்சி கண்டிப்பா அவரோட கோட்டை தானா? இந்த 1000 கோடி ஸ்கேம எப்படிலாம் பிரிச்சு எப்படிலாம் பணத்தை வாங்கியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் டெபாசிட் பண்ணியிருக்காரு? முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த வீடியோல இருக்கு. என்ன தெரியுமாங்க? முதல்ல இடி, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ பாத்தீங்கன்னா இந்த கேஸை கண்டுபிடிக்கலாம் போகவே கிடையாது. KN நேரு சார் வீட்டுல பாத்தீங்கன்னா 30 கோடி ஊழல் கேஸுக்கு தான் சர்ச் பண்ண போனாங்க. 30 கோடி ஊழல் கேஸுக்கு சர்ச் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு புதையல் ஒன்று கிடைச்சிருந்திருக்கு. அதுதான் இந்த 1000 கோடி ஊழல் கேஸ். ஸோ இன்னும் எவ்வளவு கோடி கிடைக்குதுன்றத நம்ம இன்னும் டீட்டெயிலாக நம்ம இந்த ரிசர்ச் வீடியோ, அதாவது இந்த வீடியோ ஃபுல்லான கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா அதாவது MAWS டிபார்ட்மெண்ட்டுங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா 25 முனிசிபல் கார்பரேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறதெல்லாம் வரும், 138 முனிசிபாலிட்டி வரும், 491 டவுன் பஞ்சாயத்து வரும். TWADன்னு சொல்லிட்டு வாட்டர் சப்ளைக்கு நம்ம தமிழ்நாடு தனியான வாரியமே அமைச்சிருக்கு, குடிநீர் வாரியம்னு சொல்லுவோம், அதுதான். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 19 கோடி மக்களுக்கு, அதாவது சென்னையை தவிர எல்லா மக்களுக்கும் அதாவது குடிநீர் வழங்குற முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் தான். KN நேரு சாரை பத்தி கேட்டுட்டோம்னா அதாவது 1989 இருந்தே ஒரு எம்எல்ஏ. முன்னாடி பாத்தீங்கன்னா அதாவது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தாரு, போக்குவரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா 2021 டென்யூர்ல பாத்தீங்கன்னா MAWS டிபார்ட்மெண்ட், முனிசிபாலிட்டி மற்றும் குடிநீர் வாரியம் இது கொடுத்தாங்க ஸ்டாலின் சார் கவர்மெண்ட்ல. அவரோட பையனும் MP தான், அவரு பெரம்பலூர் MP. ஸோ அவர் 2024 லோக்சபா எலெக்ஷன்ல MP ஆயிட்டாரு. ஸோ அதே மாதிரி அவங்க சகோதரர்கள் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. அவங்க ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ற ஒரு கம்பெனி அப்படின்றதான் சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு சைடு ஒரு கான்ட்ரோவர்ஷியல் இது என்னன்னா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் பாத்தீங்கன்னா அது பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்காது. நீங்க நேர்ல போனீங்கன்னா அந்த மாதிரி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதான் எம்ப்ளாயிஸே ஒர்க் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 எம்ப்ளாயி 100 எம்ப்ளாயி கூட அந்த பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஷெல் கம்பெனி, அது ஒரு ஹவாலா பணம் மாற்றுறது கூடிய கம்பெனி அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025ல நியர்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 7 2025 என்ன நடக்கிறா, இடி 15 பிளேஸ் KN நேரு சார் இன்வால்வ் ஆகிற ஒரு அவங்களோட சொந்தக்காரங்க, அவங்களோட ஒய்ஃப், அந்த மாதிரி அவங்களோட அசெட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி கம்பைண்டா இருக்க ஒரு 15 பிளேஸ் ரைட் பண்றாங்க. அந்த 15 பிளேஸ் பாத்தீங்கன்னா அவரோட KN நேரு சொந்தக்காரங்க, மற்றபடி அவங்களோட ஒய்ஃப், அவங்களோட பிரதர்ஸ், இவங்களோட அந்த ஒரு சொத்துக்கள் எல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இது ஏன் விசாரணை நடந்துச்சுன்னா அதாவது
30 கோடி பேங்க்ல இருந்து கடனை வாங்கி இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு அசெட் கம்பெனி சொன்னேன் தெரியுமா, அவங்களோட சகோதரர்களோடது. அந்த கம்பெனியோட கடன்லாம் அடைச்சாரு. அந்த அதாவது மினிஸ்டர் MAWS பேர்ல வந்து கடனை வாங்கி அவர் வந்து அவரோட ஓன் விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணிட்டாருன்னு ஒரு கேஸ். அது சர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது 15 இடத்துல செலவு பண்ணிட்டு தேடிட்டே இருக்கும்போது வந்து அவருக்கு அந்த ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் ஒன்று கிடைக்குதுங்க. அதாவது வந்து அவரோட சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று கிடைக்குது. அந்த முக்கியமான ஃபைலு, ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஹார்ட் டிஸ்க்ல பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான ஃபோல்டர்ஸ்குள்ள நிறைய ஊழல் பணத்துக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதாவது ஸ்ட்ரீம் 1ன்னு சொல்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜாப் வாங்கி கொடுத்ததுக்கான ஊழல். அதாவது 2531 போஸ்ட்டுங்க. 1 இல்ல 2 இல்ல 2538 போஸ்ட். 38 போஸ்டையுமே பாத்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 25 லட்சம் டு 35 லட்சம் வரையும் பணம் வாங்கியிருக்காரு. அது எப்படிப்பா, நீ வந்து ஏஇஓ ஆகணுமா 80 லட்சம் பணம், நீ வந்து கிளர்க் ஆகணுமா 15 லட்சம் பணம், நீ வந்து இந்த பொசிஷன் வேணுமா ஜூனியர் எஸ்டேட் வேணுமா 25 35 லட்சம் பணம் கொடுத்தேன்னா அடுத்த ஒரு 4-5 மாசத்துல உனக்கு வேலை அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி டோட்டலா 888 கோடி ஃபர்ஸ்ட் ஃபோல்டர்ல வந்து இருந்திருக்கு. இதுதான் வந்து இந்த ஜாப் ஸ்கேம்னு சொல்ற. ரெண்டாவதா ஒரு விஷயம் என்னன்னா வந்து MAWS பேர்ல நிறைய டெண்டர் எடுத்திருந்திருக்கானுங்க. ஒவ்வொரு டெண்டர்லயும் பாத்தீங்கன்னா மினிமம் 5 டு மேக்ஸிமம் 10% வரைக்கும் கான்ட்ராக்டர் கமிஷன் கொடுத்தே ஆகணும். இப்ப MAWSல பாத்தீங்கன்னா வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குடிநீர் வாரியத்தெல்லாம் சொல்லவே தேவையில்ல. பைப் லைன் பண்றது, அந்த பெரிய டேங்க் கட்டுறது பொருள்லாம் வாங்குறது, பைப் வாங்குறது, அது வாங்குறது, நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. எந்த விஷயம் வாங்கினாலும் கான்ட்ராக்ட் கிட்ட முன்னாடியே பேசுறது. யூஸ்வலா இந்த கவர்மெண்ட் டெண்டர்ல எல்லாம் என்ன நடக்கும்னா வந்து அதாவது ஒவ்வொருத்தரும் கோட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிரைவேட் கம்பெனி நீங்களே வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா கூட கோட் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருந்துச்சுன்னா அதுல வந்து எது மலிவா இருக்கோ, எது குவாலிட்டியா இருக்கோ, எது தரமான முறையில இருக்கோ அதுதான் வந்து கவர்மெண்ட் சூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த அதாவது MAWSல இருக்க டெண்டர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே வேல்யூல இருந்திருக்கு. அப்பனா முன்னாடி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க MAWS டெண்டர்ல இதுதான் நீ கோட் பண்ணணும்னு சொல்லிட்டு, கமிஷன் நீ இதுதான் கொடுக்கணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கான ஃபைல் ஸ்ட்ரீம் 2ல 2வது ஃபோல்டர்ல இருந்து இருக்கு. 10% கான்ட்ராக்ட் இருக்கு. 1 கோடியா, யூஸ்வலா 1 கோடிலாம் சும்மா கம்மி MAWSக்குலாம். ஒரு 10 கோடியில ஒரு வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க இருந்து மதுரையில இருந்து அந்த சுத்து வட்டார கிராமங்களுக்குலாம் பைப் லைன் போடணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 10 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுன்னா அதுல கண்டிப்பா 50 லட்சம் பாத்தீங்கன்னா அதாவது ஓனர் அதாவது நேருவுக்கு பாத்தீங்கன்னா போய் சேர்ந்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம். இதுலயே பாத்தீங்கன்னா 1020 கோடி, அதாவது ஜாப்ல வரதை விட இது அதிகமா வந்திருக்கு. 1020 கோடி பாத்தீங்கன்னா அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு ரெக்கார்டோட. இது வந்து கான்ட்ரோவர்ஷியா நான் ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லலை. இது வந்து ஹைகோர்ட் சொன்ன, இடி சொன்ன ரெக்கார்டு, ப்ரூஃப் இருக்குங்க. ஃபைல டீட்டெயிலா டைப் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்தந்த நபர்கள் யார் யார்ட்டல எவ்வளவு ஃபண்ட் இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஆதாரமும் இருக்கு. சோ இப்போ என்ன நடக்குது, இந்த 1020 கோடி ஒரு பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க. பார்ட்டி ஃப்ரெண்டா, எந்த பார்ட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் KN நேரு சார் எந்த பார்ட்டியில இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி ஃபண்டுக்கு அப்படியே ஓரமா அந்த பணம் போகுது. மூணாவதா ஒரு விஷயம், மூணாவது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்ற மாதிரி 3வது ஃபோல்டர்ல டிரான்ஸ்ஃபர் அமௌண்ட். டிரான்ஸ்ஃபர்ல ஏமா காசு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, இப்போ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கீங்க, நீங்க வந்து மதுரையில இருக்கீங்க, நீங்க வந்து கன்னியாகுமரியில இருக்கீங்க, உங்களோட சொந்தக்காரங்களாம் சென்னையில இருக்காங்க அப்படின்னா வந்து உடனே டிரான்ஸ்ஃபர் ஆகணுமா. டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா 7 லட்சம் மினிமம்ல இருந்து 1 கோடி வரையும். அதாவது வந்து டிரான்ஸ்ஃபருக்கு வந்து ரொம்ப அதிகமான காசு சொல்ல போனா, ஏன்னா பதவியில இருக்காங்கல்ல. அதே மாதிரி 340 ஆபீஸரோட பேருமே இதுல இருக்கு. டிரான்ஸ்ஃபர்ல மட்டும் பாத்தீங்கன்னா 366 கோடி கிடைச்சிருக்கு. சோ இது ஓவராலா நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 2000 கோடிக்கு மேல வருதுங்க. இதுதான் ஊழல் பணம், அதாவது டாக்குமெண்டோட இருந்த பணம். இது எல்லாமே வந்து இடிக்கு ஏப்ரல் 7 சர்ச் பண்ணும்போது 2025 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சர்ச் பண்ணும்போது, அது 30 கோடி பேங்க் ஃப்ராட சர்ச் பண்ணும்போது இது ஒண்ணு கிடைச்சிருக்கு. ரைட்ரா, பெரிய திமிங்கலம் பெருசா ஒன்று மாட்டிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்கிறாங்க, அதாவது ஒவ்வொரு ஏஇ கரப்டான ஏஇ இவங்க எல்லாம் பார்த்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க, அதாவது ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஏஇ எல்லாம் பணம் கொடுத்து வந்திருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா மினிஸ்டர் சப்போர்ட்டோட தான் வந்திருந்திருக்காங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, அவங்கள்ட்ட இருந்து நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது. ஒரு கான்ட்ராக்டர் விசாரிக்கிறாங்க, நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிட்டே இருக்கு. ஓவராலா 1.22 கோடி, ஓகே,
இவ்வளோ பேர் பாதிக்கப்படக்கூடிய நிறைய ஸ்கீம்லயும் அதாவது கரப்ஷன் ஒன்று நடந்துட்டு இருந்திருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா வந்து அக்டோபர் 2025, அதாவது போன வருஷம் அந்த அக்டோபர் மாசம் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த மாதிரி வந்து அதாவது இவர் மேல எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கு, அதனால வந்து நம்ம வந்து இவர் மேல ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதாவது டிஜிபிக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க. லெட்டர்ல முக்கியமான பேப்பர் ஒன்று இல்லையே, அதனால நம்ம திரும்பவும் அனுப்பலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் டிஎம்கே கவர்மெண்ட் ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுறாங்க. அடுத்து டிசம்பர் மாசம் 2025 ஒரு 1.5 மாசம் கழிச்சு திரும்பவும் வந்து இடி 2258 பேஜ் ஆதாரத்தோட டிஎம்கேக்கு அனுப்புறாங்க. அந்த ஆட்சி காலத்துல வந்து தமிழ்நாடு செக்ரட்டரியேட் ஒரு காப்பி, அதாவது டிஜிபிக்கு ஒரு காப்பி, இந்த மாதிரி ஓவராலா டிவிஎஸ்சிக்கு ஒரு காப்பின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து அதாவது திரும்பவும் டிஎம்கே கவர்மெண்ட் நம்ம இதுல ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிச்சுடலான் இருக்காங்க. அடுத்து 3வது வாட்டி என்ன நடக்குதுன்னா வந்து பிப்ரவரி 2026 ஹைகோர்ட்டே பாத்தீங்கன்னா டிவிஎஸ்சிக்கு ஆர்டர் கொடுது, விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துமே, அதாவது ப்ரூஃப் எல்லாம் இருந்துமே நீங்க என்ன ஆக்ஷனே எடுக்கல, ஒழுங்கு மரியாதை ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 2026 தமிழ்நாடோட அட்டார்னி ஜெனரல் வந்து கோர்ட்டுக்கு சொல்றாரு, ஜூன் 23க்கு முன்னாடி நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், ஏன்னா வந்து அரசியல் வருது, அதாவது எலெக்ஷன்லாம் வருது, அதுக்கப்புறம் அடுத்ததுலயும் பாத்தீங்கன்னா எங்க ஆட்சி தான் வரும், அதனால அதாவது இதுக்கு வரையும் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், அதுக்கப்புறம் நாங்க ஆக்ஷன் எடுத்துக்கிறோம், இந்த எலெக்ஷன் வேலைலாம் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மினிஸ்டர் எம்எல்ஏவா நிக்கிறாருல அதனால. சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏப்ரல் 23 எலெக்ஷன்ல டிஎம்கே லாஸ் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. சோ இதுல ஓவரால இன்வால்வ் ஆகிற யாருன்னு கேட்டீங்கன்னா கே.என். நேரு மினிஸ்டரா இருந்தவர் 2026 வந்து அவர் தோத்துட்டாரு இல்லையா. அதுக்கப்புறம் என் ரவிச்சந்திரன் அவரோட பிரதர் ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் குரூப்போட முக்கியமான ஒரு ஆளு, மணிவனன்றவர் ஒரு பிரதர், டிஆர் ரமேஷ், டி செல்வமணி அப்படின்றவங்களோட அசோசியேட் எல்லாமே, அடுத்து பொன்னையான்னு சொல்லிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் முக்கியமான ஒரு ஆளா இருக்காரு, அப்புறம் 340 இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. அதாவது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து முக்கியமான நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதாவது அருண் ஐபிஎஸ் அவரை பத்தி. அருண் ஐபிஎஸ் பாத்தீங்கன்னா டிவிஎஸ்சில இருந்துகிட்டு டைரக்டரா வந்துட்டு கே.என். நேரு சார்ட்ட ஆக்ஷன் எடுக்கவே மாட்டாருன்னு ஒரு விஷயம் நம்ம இருந்தோம். அப்ப கிளியரா நம்ம சேனல்லையும் நம்ம வீடியோலையும் கிளியரா சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு சாணக்கிய சதி அப்படின்ற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் பாத்தீங்கன்னா அவரோட காலை கிட்டியமா பிடிச்சு இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் வந்து அதாவது எங்கேயும் நவுற விடாம அவங்க கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருந்திருக்குங்க. ஏன்னா அவர் பேர்லயும் நிறைய 300 to 500 கோடி வரை ஊழல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கான்ட்ரோவர்சிஸ் எழுது இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளு, எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆளு, டிஎம்கே எங்கெங்க தப்பு பண்ணுது, எந்தெந்த இடத்துல மிஸ் பண்ணுவாங்க, ரெக்கார்ட்ஸ்ல எந்த இடத்துல இருக்கு, முக்கியமான பெரிய பெரிய திமுங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதோட ரெக்கார்ட்ஸ் இல்லாதனாலதான் அவங்க ஈஸியா வெளியே வர்றதும் கூட. அப்ப அவங்களே ஒரு பிளாக் ஷிப்பை பிடிச்சு உண்மை எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் எடுக்கிறது தான் கரெக்டான ஒரு நியாயமும் கூட. சாணக்கியாவும் அதான் சொல்லி இருந்திருக்காரு. உன்னோட எனிமி இருக்கானா, எனிமி கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணணும்னு நினைக்காத, அவனுக்கு ஒரு பதவி கொடுத்து அவனை பக்கத்துல உட்கார வச்சு அவனை நீ கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு சாணக்கியா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே. அதுதான் இன்னைக்கு வந்து இந்த பாலிடிக்ஸ் விஜய் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. கே.என். நேரு சார் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஜிவிஎஸ்சி கேட்டோன்னே உடனே அப்ரூவல் கொடுத்து, ஏன்னா இவங்க தான் பண்ண சொன்னது, அப்ரூவல் கொடுத்துட்டு கவர்னரும் அப்ரூவல் கொடுத்துட்டாரு. சீக்கிரம் கே.என். நேரு சார் கண்டிப்பா அரெஸ்ட் ஆவாரு. முக்கியமான விஷயம்னா இதோட ஹியரிங் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா வந்து ஜூன் 23 நடக்குங்க. 23 மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எல்லாத்துக்கும் தமிழ்நாடு மக்களுக்கே காத்துட்டு இருந்திருக்குதான் கண்டிப்பா. இன்னைக்கு திருச்சியில பாத்தீங்கன்னா வந்து கோட்டை அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுலயே வந்து டிஃபீட் பண்ணப்பட்டிருந்திருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இனிமே திருச்சி பத்தி விஜய் கவலைப்படவே தேவையில்லை. உண்மையாலுமே யார் தப்பு பண்றா, உண்மையாலுமே யார் சரியா இருக்கா அப்படின்றத ஃபைன் பண்ணி தப்பு பண்றவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது ஒரு கவர்மெண்டோட முக்கியமான ஒரு வேலை. அதை வந்து இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட் பண்ணுதுன்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் தெரிவிங்க. இன்னைக்கு அருண் ஐபிஎஸ் நிறைய டிவிஎஸ்சி ரைடு, நிறைய ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்குள்ள விடிய இன்னைக்கு ரைடு நடத்தியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த கே.என். நேரு சார் கேஸே போட மாட்டாங்க அப்படி இப்படி நிறைய பேர் சவுக்கு சங்கர் சாரும் சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு சவுக்கு சங்கர் சார் சொல்றது கண்டிப்பா நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவங்க அம்மாவை இழந்திருக்காரு, நிறைய விஷயங்கள் வந்து அவரால் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஆனா எல்லா குற்றங்கள் இருந்தாலும் இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட்ல அவங்க யூஸ் பண்ணது ஒரு சாணக்கிய சதிதான். கண்டிப்பா அதாவது அருண் ஐபிஎஸ் சாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், கே.என். நேரு சாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையில் நான் இன்னும் உங்கள்கிட்ட பேசிட்டு இல்லை,
இது எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டான ப்ரூஃப் இருக்கு. மெட்ராஸ் மக்களே, மெட்ராஸ் ஹைகோர்ட்டே பாத்தீங்கன்னா வந்து 3 வாட்டி ட்ரை பண்ணி, அதாவது இவர் ஆக்ஷன் எடுக்கணும், இவர் மேல வந்து கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, ப்ரூஃப் எல்லாமே இருக்கு, இன்னும் ஏன் விசாரி கூட இல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலத்துல, அதாவது வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாத்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி காலத்துல கே.என். நேரு சாரை அரெஸ்ட் கூட பண்ணாம, விசாரணை கூட பண்ணாம அப்படியே விட்டு வச்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த இடத்துல அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய, அதாவது வந்து ஒரு விஷயம் நடக்குது, கே.என். நேரு சார் வந்து அரெஸ்ட் பண்ணும், எல்லா ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது டிஎம்கே வந்து அதை வந்து வேற ஒரு விதமா திரிச்சு விடுறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இடி வந்து பிஜேபி கையில இருக்கு, விஜயும் பிஜேபியோட ஒரு கூட்டாளி தான், அதனால வந்து அதாவது கே.என். நேருவை பாத்தீங்கன்னா கைக்குள்ள போட்டுட்டு கே.என். நேருவை அட்டாக் பண்ணி டிஎம்கே ஒவ்வொன்னா உடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு திருச்சி விடுறாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? அப்பதானே மக்கள்லாம் நம்புவாங்க, அப்பதானே இந்த அதிகாரிகளை நம்பி எதுவும் சொல்லாம இருப்பாங்க. நேத்து கூட டிஎம்கேவோட சீஃப் ஸ்டாலின் சார் வந்து இன்னைக்கு, அதாவது டிவிகே ஆட்சியில இருக்கிறது பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட ஒரு தயவுனாலதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதாவது இது எப்படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா வந்து, அதாவது ஒரு ஒரு பதட்டத்தின் உச்சம்னு சொல்லலாங்க. எப்படின்னா வந்து குறைகுடம் தான் கூத்து அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரிதான். எப்படின்னா, அதாவது உன் மேல ஏதாவது தப்பு இருக்கு, நீ பெரிய ஒரு விஷயத்துல மாட்டிருக்க. இப்ப கே.என். நேரு சார் எடுத்துக்கலாம். அவரு பாத்தீங்கன்னா வேற வேற கண்ட்ரில பாத்தீங்கன்னா பினாமி வச்சு, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. துபாய், அபுதாபி, அப்படி இப்படின்னு நிறைய கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவரோட அசெட் எல்லாமே இருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, 2000 கோடி ஊழலுங்க. ஓட்டுக்கு வந்து 1000 ரூபாய், 2000 ரூபாய், 5000 ரூபாய் வாங்கி நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். நீங்க 2000 கோடின்னு ஒரு மினிஸ்டர் கிட்ட வந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த ஊழல் மட்டும், அதாவது 2021 to 26ல நடந்த இந்த 2 ஊழல் மட்டும், இந்த கேஷ் ஃபார் ஜாப்லயும் இதுவும் மட்டும், இன்னும் அதாவது 1981ல இருந்து 89ல இருந்து எத்தனையோ தெரியல. சோ இதெல்லாம் வந்து மக்கள் தெரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஜூன் 23 மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் எல்லாத்துக்கும் காத்துட்டு வந்திருக்கு. எல்லாரும் ரெடியா இருங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவரோட பையன் அருண் அப்படின்னு சொல்லிட்டு, அருண் நேரு அப்படின்றவர் பாத்தீங்கன்னா டைரக்டா பினான்சியல் மினிஸ்டர் போய் மீட் பண்ணிருக்காரு. நான் ஒரு பிக்சர் உங்கள்கிட்ட காட்டுறேன், அந்த பிக்சர் நீங்க பாருங்க. அந்த பினான்சியல் மினிஸ்டர் அவங்க மீட் பண்ணும்போது பினான்சியல் மினிஸ்டரோட பாடி லாங்குவேஜ் பாருங்க. டைரக்டா, அதாவது வந்து என்ன இவ்வளோ தப்பையும் பண்ணிட்டு என் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பாடி லாங்குவேஜா இருக்கு. ஸோ இது வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கே.என். நேரு சார் கண்டிப்பா சீக்கிரம் அரெஸ்ட் ஆயிருவாரு. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த விசாரணை முடிஞ்சு உண்மையாலுமே சீக்கிரம் ஒரு நீதி வந்து தமிழகத்துக்கு கிடைக்கணும். தமிழகத்துக்கு பிடிச்ச ஒரு சதி வந்து விளங்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கறது கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னும் நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இல்ல இதெல்லாம் பொய் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்களும் கமெண்ட் தெரிவிங்க. உங்களோட கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.